மகிமைப்படுத்தவும் இந்த வேளையில எங்களை யாவரையும் பேர் சொல்லி அழைத்தவரே, எங்களை அழைத்தவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் ஐயா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஓதோ ராஜா, எங்கள் இருதயத்திலே உண்மை நாங்கள் அனுபவிக்கவும், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை அனுபவிக்கவும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமோடு நடக்கவும் எங்களை அபியாசப்படுத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே நாங்கள் வெறுமையாய் போய்விடக் கூடாது ஆண்டவரே, வந்த வண்ணமாக நாங்கள் போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா, என் கர்த்தருடைய பிரசன்னத்தையும் அவருடைய அன்பையும் அப்பா அதோடைய வல்லமைகளையும் சுமந்து அப்பா செல்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்படியாக கடந்து போகணும் கர்த்தாவே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தடைகளை எடுத்து போடுகிறவரே அப்பா, தோர் ராஜா, அந்த ஆராதனைக்கும் துதிக்கும் வார்த்தைகளுக்கும் விரோதமாக வான மண்டலத்திலே ஆண்டவரே தடை செய்கிற எல்லா ஆவியின் கிரிகைகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்பிடித்து அப்பாலே போகும்படியாக நாங்கள் துரத்தி போடுகிற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா தோ இப்பொழுது பரலோகத்துக்கும் அப்பா தோ ராஜா இந்த பலிபீடத்துக்கு ஒரு தொடர்பு உண்டாகி அப்பா எங்கள் ஆவி ஆத்துமாவோடு இடப்படுவதற்காய் கூட நன்றி. எங்கள் நல்ல மெய்ப்பரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒரு கரங்களை கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். சோ ஒருவருக்கொருவர் கரங்களை கொடுத்து வரவைங்க. உங்களை பார்ப்பது நாளில சந்தோஷம்னு சொல்லுங்க. ஜஸ்ட் வெல்கம். ஓகேங்களா? உங்கள் அனைவரையும் இந்த நாளில ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். வேதம் சொல்லுகிறது நம்ம we are the royal priesthood. ஓகேங்களா? ராஜரிக ஆசாரியர் கூட்டமாக இருக்கிறோம். ஆமென். அப்பனா எல்லா அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதிகாரத்தோடு எவைகளை நாங்கள் பேசுகிறோமோ அது அப்படியே நடந்துவிடும். ஆமென். ஏனென்றால் நம் தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது அவர் பிள்ளையாக வருகிறோம். ஹல்லேலூயா. நீங்க உங்க முன்பாக இருக்க எந்த மலையாக இருக்கலாம், அந்த மலையை பார்த்து சில நேரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த மலையை பார்த்து பிரச்சனையை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா நீங்க அந்த பிரச்சனைக்கு முன்பாக நீங்க என்ன சொல்லணும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்க சொல்லணும். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீங்க சொல்லும் பொழுது அந்த எல்லா மலையானது அப்படியே பிளேன் ஆகிடும். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க ஆண்டவரை ஆராதிக்க? ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க ஆண்டவரை ஆராதிக்க? ஆமென். நம்ம கம்பீரத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். யெகோவா தேவனை நம்ம கொண்டாட போகிறோம். ஆமென். நம்மளுக்காக மரணத்தை வென்று பாதாள வாசலை மேற்கொண்டு நம் தேவன் ஜெயம் எடுத்திருக்கார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரோட மகிமை நம்ம இடத்துல மேகம் போல இறங்க போகுது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பலத்தட்டு கருத்தட்டத்தை கொடுப்போமா? சத்தத்தோட அவர் நம்ம துதித்து பாட போகிறோம். ஆமென்.
இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. சர்ச் என்பது not a building. Church is neither a building nor a denomination. It is neither a denomination nor an organization. Please listen. Church is neither a denomination nor an organization. It's a congregation. Church is a congregation. It's neither a denomination nor an organization. It's a congregation. So building is not the church. We are the church. நீங்களும் நானும் தான் சபை. We are the body of Christ. Matthew, Mark, Luke, John. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இயேசு உலகத்துல வாழும்போது his physical ministry, அவர் உலகத்துல வாழும்போது, அவர் சரீரத்தில் இருந்தபோது செய்த ஊழியம். Acts of the Apostles, அவர் பரலோகம் போன பிறகு அவருடைய சரீரமாகிய சபை மூலமாய் செய்த ஊழியம். அவர் சரீரத்தில் செய்தது மேத்யூ, மார்க், லூக்கா, யோவான். அவருடைய சரீரமாகிய சபை மூலமாய் செய்த ஊழியம் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ். சபைகள் வளர்ந்து சபைகள் பெருகின போது சபை எப்படி இருக்க வேண்டும், சபை எப்படி சரியாய் வாழ வேண்டும், சபையின் நோக்கம் என்ன, இவைகளுக்காய் எழுதப்பட்ட நிருபங்கள் தான் 22 from Romans to Revelation. All the epistles were written for correction. சபையை சீர்படுத்த, சபை பரிசுத்தப்பட. So 4 gospels, ஒரு church history, 5 போனா மீதி 22 epistles, நிருபங்கள். சபை எப்படி இருக்க வேண்டும், தேவன் சபையை பூமியில் வைத்தது நோக்கம் என்ன, உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக ரட்சித்தார், விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிலுவையில் சிந்தினாரே, நம்முடைய சாதாரண தரித்திரத்தை மட்டும் மாற்றவா, வியாதியை மட்டும் மாற்றவா, இல்ல நம்முடைய தலைவலியை மட்டும் மாற்றவா, நம்முடைய ஏழ்மையை மாற்றவா, வீடு இல்லாத நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கிறதுக்கா, வேலை இல்லாத நமக்கு ஒரு வேலையை தர்றதுக்கா, இதற்காகவா இயேசு சிலுவையில் மரித்தார்? இல்ல, நம்மை கொண்டு இந்த தேசத்தை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு நம்முடைய சொசைட்டியை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். We are his hands. அவருடைய கைகளாய் நாம் இருக்கிறோம், அவருடைய கால்களாய் இருக்கிறோம். அன்றைக்கு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி 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 திரிந்தாரே, இன்றைக்கு அவருடைய கால்கள் நீங்களும் நானும் தான். இன்றைக்கு அவருடைய கைகள் நீங்களும் நானும் தான். இன்றைக்கு அவருடைய வாய் நீங்களும் நானும் தான். அவருடைய கண்கள் நீங்களும் நானும் தான். அவர் இன்றைக்கு காஜான்ல இருந்தார்னா என்ன செய்வாரோ அதை செய்வதற்கு தான் உங்களையும் என்னையும் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்க. தெசலோனிக்கை என்பது ஒரு ஊரு, எபேசு என்பது ஒரு ஊரு, ரோம் என்பது ஒரு ஊரு, கொரிந்து என்பது ஒரு ஊரு, எபேசு அதாவது கலாத்தியா என்பது ஒரு ஊரு, எபேசு ஒரு ஊரு, பிலிப்பி ஒரு ஊரு, கொலோசே ஒரு ஊரு, தெசலோனிக்கே ஒரு ஊரு, தீமோத்தேயு ஒரு நபர், தீத்து ஒரு நபர், பிலமோன் ஒரு நபர். 13 நிருபங்களை பவுல் எழுதினார். from Romans to Philemon. ரோமர்ல இருந்து சொல்லலாமா? ரோமர், அடுத்தது 1 கொரிந்தியர், அடுத்தது அது எல்லாருமே சொல்லலாமே. 1 கொரிந்தியர் ரொம்ப ஈஸி, கொஸ்டின் அவுட் ஆயிர மாதிரி. 2 கொரிந்தியர், கலாத்தியர், அடுத்தது அதான் தெரியல, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், 1 தெசலோனிக்கேயர், எல்லாம் பாஸ் தான். அல்ல சொல்லாம 1 தெசலோனிக்கேயர், அடுத்து 2 தெசலோனிக்கேயர், தீத்து, பிலமோன், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். இந்த 13 written by Paul, பவுலால் எழுதப்பட்டது. இந்த தெசலோனிக்கை என்பது ஒரு சிட்டி. 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் என்பது என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர். முதல் கடிதம், இரண்டாவது எழுதின ஒரு கடிதம். இந்த தெசலோனிக்கை என்கிற சிட்டியில பவுல் தன்னுடைய செகண்ட் மிஷனரி ஜேர்னில, ஆக்ட்ஸ் 13, 14, 15, ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி, பால் அண்ட் பர்னபாஸ். 13, 14, 15, அப்போஸ்தலர் 13, 14, 15, 15 கடைசி, 16, 17, 18 செகண்ட் மிஷனரி ஜேர்னி, இரண்டாவது மிஷனரி ஜேர்னி. பால் அண்ட் சைலஸ், தீமோத்தே, பர்னபா, மார்க்க கூட்டிட்டு போயிட்டார். அண்ட் தேர்ட் மிஷனரி ஜேர்னி 18, 19, 20, 21 வரைக்கும் போகுது. 3 மிஷனரி ஜேர்னி போறாரு பவுல். அதுல செகண்ட் மிஷனரி ஜேர்னில திஸ் சர்ச் அட் தெசலோனிகா வாஸ் ஃபவுண்டட். அது அங்கதான்
தெசலோனிக்கே என்கிற பட்டணத்துல பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்துல இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ப்ளீஸ் லிசன், இது நல்லா புரிஞ்சுங்க. This church was established or founded by Paul in 21 days. 21 நாளுக்குள்ள, less than a month, ஒரு மாசத்துக்குள்ள, சரியா சொன்னா 3 ஓய்வு நாள் போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கங்க. Acts 17. அப்போஸ்தலர் 17ல அப்போஸ்தலர் 17 படிச்சீங்கன்னா அங்க வாசிக்கிறோம், அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. படிங்க பார்க்கலாம். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியமங்களை நியாயங்களை எடுத்து அவருடன் சம்பாஷித்து இயேசுவே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். 3 வார ஊழியர் செய்த ஒரு இடத்துல ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. Paul had to leave the place. சபையை ஆரம்பித்த பவுல் அந்த ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, எதிர்ப்பு, பிரச்சனை. He left, leaving his disciple. தன்னுடைய அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு போயிடுறாரு, தீமோத்தேயை விட்டுட்டு போயிடுறாரு. பவுல் போயிடுறாரு. சில வாரங்கள் தாண்டுது, சில மாதங்கள் ஆகுது. ஒரு 2-3 மாதம் தாண்டி ஒரு 6 மாதத்துக்குள்ள தீமோத்தேயு தெசலோனிக்கேல இருந்து வராரு. எங்க வராரு? பவுல் கிட்ட வராரு. பவுல் கிட்ட வந்த உடனே பவுல் கேட்கிறாரு, நம்ம ஆரம்பிச்ச சர்ச் எப்படி இருக்கு? அந்த சர்ச் எப்படி இருக்கு? அந்த தெசலோனிக்கே பட்டணம் சர்ச் எப்படி இருக்கு? அப்படி கேட்ட உடனே தீமோத்தேயு was giving good report of the church. 3 ஓய்வு நாளில் ஊழியம் செய்த பவுல் ஒரு 21 நாள்ல ஊழியம் செஞ்சு ஒரு சபையை ஆரம்பிச்சு, இட் வாஸ் a baby church. ஒரு சின்ன ஒரு ஆரம்ப சபை, சின்ன சபை. அந்த சபை எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே சூப்பரா இருக்கு, விசுவாசிங்க எப்படி இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, என்னெல்லாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லி தீமோத்தேயு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. தீமோத்தேயு அந்த தெசலோனிக்கே சர்ச்சை பற்றி, அந்த புது சபையை பற்றி ரிப்போர்ட்டிங், he was reporting, சூப்பரான ரிப்போர்ட். அதை கேட்டு பவுல் ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஒரு லெட்டர் எழுதுறார், பாராட்டு கடிதம். அதுதான் 1 தெசலோனிக்கேயர். he was writing a letter of appreciation. அப்படி எழுதும்போது இந்த புது சபையை பற்றி எழுதுறாரு, நீங்கள் மாதிரிகளாயிருந்தீர்கள். you are model to the church, to the world. நீங்க மாதிரி விசுவாசிகளானீர்கள். புது சபை. ஒரு 6 மாதத்துக்குள்ள அந்த சபையினுடைய வளர்ச்சியை கேள்விப்பட்ட பவுல் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதுதான் முதல் கடிதம். அந்த முதல் கடிதத்தில் இந்த 7 வசனங்களை வாசித்தாலே அவர்கள் எப்படி இருந்தால் என்பதை அருமையாய் விளக்குகிறார் பவுல். அருமையா பாராட்டுறார், ஒரு அப்ரிஷியேட் பண்றாரு. அதைத்தான் நீங்க வாசிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டு 1 தெசலோனிக்கேயர் என்கிற நிருபத்தினுடைய பேக்ரவுண்டு ஆக்ட்ஸ் 17ல இருக்கு. எப்படி சர்ச் ஆரம்பிச்சாங்க, அந்த ஆரம்பித்த சபை எப்படி வளர்ந்தது என்கிற ரிப்போர்ட்டை கேட்ட உடனே அவர்களை பாராட்டி ஒரு கடிதத்தை எழுதுகிறார் பவுல். அதுதான் 1 தெசலோனிக்கேயர். இப்போ 1 தெசலோனிக்கேயருக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எப்படி சொல்றார் பாருங்களேன். 7வது வசனம், இவ்விதமாய். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும், இவ்விதமாய், இவ்விதமாய். இங்கிலீஷை விட தமிழ் அழகா இருக்கு. தமிழ் எப்பவுமே அழகுதாங்க. ஒரு அலையில சொல்லாம, என்ன அலையில சொல்ல மாட்டேங்கிறீங்க? தமிழ் எப்பவுமே அழகுதான். சில வார்த்தைகள், சில ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப அழகு, அழகா விவரமா அழகா எழுதியிருக்கிறார். so that you were ensembles போட்டிருக்கு. அந்த தமிழ்ல இவ்விதமாய், this is how you became models அப்படிங்கிறாரு. இவ்விதமாய் நீங்கள் மாதிரிகளானீர்கள். அப்படின்னா என்ன செஞ்சாங்க? அவங்கள ஒரு மாடல்னு சொல்றதுக்கு இதெல்லாம் செய்து நீங்க மாடல் ஆயிட்டீங்க. இவ்விதமாய் நீங்கள் மாதிரிகளானீர்கள். What did they do? அவங்க என்ன செய்தாங்க? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை சபையாய் மட்டும் பார்க்கல, இந்த உலகத்துக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார்.
ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் மாதிரியா இருக்கணும். ஒரு ஆமீன் கேட்கலாமா? இங்க இந்த புது சபை, சின்ன சபை, பவுல் சொல்றாரு, இவ்விதமாய் நீங்கள் மாதிரிகளானீர்கள் என்பதல்ல, அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இன்னும் 2 ஊர்ல விசுவாசிங்க இருக்கிறாங்க, அந்த விசுவாசிகளுக்கு நீங்க மாதிரியா இருக்கிறீங்க. விசுவாசிகளாகிய நாம் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். நம்மளை பார்த்தா மக்கள் சொல்லணும், இவங்க விசுவாசியா இருப்பாங்களோ, இவங்க கிறிஸ்டியனா இருப்பாங்களோன்னு சொல்லணுங்க. ஒரு அலையில சொல்லாமா? சொசைட்டி அப்படி சொல்லணும். அப்படி சொல்றாங்களா? இவங்களை பார்த்தா கிறிஸ்டியன் மாதிரியே தெரியலையே. எது நல்லது? இவங்க விசுவாசியா இருப்பாங்களோ? நான் விசுவாசின்னு சொல்லாமலே என்ன ஒருத்தர் விசுவாசின்னு சொல்லணும். நான் கிறிஸ்டியன் சொல்லாமலே என்ன ஒருத்தர் கிறிஸ்தவன் சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமீன். வரமாட்டேங்க பாருங்க. கழுத்துல சிலுவை போட்டதுனால சொல்றது இல்லைங்க, சர்ச்சை பார்த்தவன இப்படி போட்டுக்கிறதுனால இல்ல. என் லைஃபை பார்க்கும்போது, என் பேச்சை பார்க்கும்போது, என் நடவுடைய பார்க்கும்போது, மை பிஹேவியரை பார்க்கும்போது, people must know that I am different from the world. மற்றவங்களை விட நான் வித்தியாசமா இருக்கிறேன். வித்தியாசமா இருக்கத்தான் இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். எல்லார போல இருக்காதீங்கன்னு சொன்னாரு. இவங்க எல்லார போல இருப்போம்னு சொன்னாங்க. நானே உங்களுக்கு ராஜாவா இருக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு ராஜா. இல்ல இல்ல இல்ல, நீங்க ராஜாவா இருந்துட்டு போங்க, எங்களுக்கு எல்லார போல ஒரு ராஜா வேணும். கேட்டாங்களா இல்லையா? கேட்டிருப்பாங்கங்கிறீங்களா? கேட்டிருப்பாங்க. நீங்க சொன்னா கேட்டிருப்பாங்க பாஸ்டர், நீங்க பொய்யா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எங்க கேட்டாங்களா கேட்கலையா? அப்படி கேட்டதுனால வந்த ராஜா தான் யாரு? சவுலு. இப்பதான் கொஞ்சம் ட்ராக்குக்கு வரீங்க. அப்படி கேட்டதுனால வந்த ராஜா தான் சவுலு. அப்பா நானே ராஜாவா இருக்கிறப்பா, இவங்க இல்ல இல்ல எங்களுக்கு எல்லார போல ஒரு ராஜா வேணும். நீ எல்லார போல இருக்கக்கூடாது. இல்ல நாங்க எல்லார போல தான் இருப்போம். அதான் பிரச்சனை. இன்றைக்கு சபைக்கு அதான் பிரச்சனை. நாங்க எல்லார போல இருப்போம், எல்லார போல இருப்போம், அவங்கள போல இருப்போம், இவங்கள போல இருப்போம். ஆண்டவர் சொல்ல, நீ யார போல இருக்காத, என்ன போல இரு. ஒரு பலமான ஆமீன் சொல்லுங்க. என்ன போல இரு, என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணு. உன்னை என் மகிமைக்காக படைத்திருக்கிறேன். I have created you for my glory. மகிமை மகிமை மகிமைன்னு நிறைய சொல்றங்க. மகிமைன்னா என்னன்னு தெரியுமாங்க யாருக்காவது? மகிமைன்னா என்ன? glory. hallelujah. gloryனா என்ன? மகிமை. ஒரு அல்ல சொல்லாம. ஒரு பையன் லேட்டா வந்துட்டான். சார் கேட்டாரு, ஏன்பா தம்பி லேட்டா வந்துட்ட? பிந்திட்டேன் சார். ஏண்டா பிந்திட்ட? லேட் ஆயிட்டேன் சார். அவர் ரொம்ப விவரமா பேசுறான். ஏண்டா லேட்டு? பிந்திட்டேன் சார். ஏண்டா பிந்திட்ட? லேட் ஆயிட்டேன் சார். க்ளோரினா என்ன? மகிமை. மகிமைனா என்ன? க்ளோரி. அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது நமக்கு. கையை தட்டி மகிமைப்படுத்துவோம், சத்தமா அல்லேலூயா சொல்லி மகிமைப்படுத்துவோம். What does it mean when the Bible says glory? When God says, I have created you for my glory. பைபிள்ல போட்டிருக்கு, சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரத்தின் மகிமை வேற. சூரியனுடைய க்ளோரினா என்ன? சூரியனை பத்தி நீங்க என்னெல்லாம் சொல்லலாம்? பிரகாசமானது. சூரிய பிரகாசத்தை விட அதிக பிரகாசமான ஏதாவது ஒன்று இருக்கா? ஆண்டவர் சவுலை சந்திக்க அனுப்பின ஒளியை தவிர உலகத்துல பிரைட்டஸ்ட்னா எதுதான்? சூரியன் தான். சூரியனுடைய பிரகாசம் மகிமைன்னு சொல்லலாம். வேற அனல், வெப்பம், சூடு. ஓகே, வெப்பம், இந்த ஹீட், சூரிய வெப்பம், அது அதனுடைய க்ளோரி. வேற பிரகாசம், முழு உலகம் அது வியாபிச்சிருக்கு. இட் கண்ட்ரோல்ஸ் தி ஹோல் வேர்ல்ட். சூரியன் உதிக்குதுன்னா இருள் பறந்துருது, பறக்குது, எந்த இருளும் தடுக்க முடியாது. அப்போ சூரியனுடைய க்ளோரினா அதனுடைய பிரகாசம், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய வெப்பம், அது வியாபித்திருப்பது. இது லைட்டா நமக்கு புரியுது இல்ல? இதே மாதிரி ஆண்டவருடைய க்ளோரினா என்ன? அவருடைய பிரகாசம், அவருடைய வல்லமை, அவருடைய கேரக்டர், அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய எபிலிட்டி, அவருடைய மாறாத தன்மை.
இதுதான் அவருடைய க்ளோரி. அவர் சொல்றாரு, என்னுடைய க்ளோரிக்காகத்தான் உன்னை படைச்சேன், என் க்ளோரியை நீ காட்டணும். காஜாங்குக்கு கர்த்தருடைய க்ளோரியை காட்டத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. அது இன்னும் சிம்பிளா சொல்றேன். அந்த காலத்துல வீடுகள் நிறைய பேர் கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். சின்னதா ஒரு கண்ணாடி இருக்கும் வீட்டுல முகம் பார்க்கறதுக்கு. இப்ப மணி பர்ஸ்லயே கண்ணாடியோட தான் அலையிறோம். ஏன்னா அடிக்கடி பார்த்துக்கணும், என் முகம் தானா இல்லை நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளவு மேக்கப் வலையில சொல்றீங்களா, இது போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. இந்த விமன்ஸ் டே மார்ச் 3ஆம் தேதி வச்சிருக்காங்க. ஆனா ரெடி பண்ண முடியல லேடிஸை. 8ஆம் தேதி வச்சுட்டாங்க. ஏன்னா 5 நாள் ஆயிருக்கு. பட்டி பார்த்து பார்த்து தேய்ச்சி இப்படி இழுக்கலாமா, இப்படி இழுக்கலாமா, இப்படி இழுக்கலாமா, இப்படி அடப்போவா எப்படியா விட்டு போப்பான்ட்டு கடைசியில் அப்படியே பறக்கட்டும் பறந்துக்கிட்டே வர்றது. பார்த்துருக்கீங்களா சர்ச்சுக்கு? அல்லேலூயா. 3ஆம் தேதி வச்ச விமன்ஸே 8ஆம் தேதி மாற்றிருக்காங்க. 5 நாள் ஆயிருக்கு. ஒரு அல்லையில சொல்லுங்க. ஏன் சர்ச்சுக்கெல்லாம் சிலர் லேட்டாக வர்றாங்க? டைம் போதல்ல பாஸ்டர். எதுக்கு? கர்த்தர் நம்மளை எதுக்கு பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, எங்கே பார்க்குறாரு? அல்லையில சொல்லாமா? மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் சொல்லுங்க இருதயத்தான் பார்க்குறாரு. பாஸ்டர் எப்படி இருந்தா என்ன? அப்படி இல்லை, கண்ணியமாக இருக்கணும். நம்மளை பார்த்தா ஒருத்தர் விசுவாசின்னு சொல்லணும். ஆமீன் சொல்லாமா? நம்மளை பார்த்தா விசுவாசி, இது அவங்களுடைய பையன் தானே அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க இயேசு பிள்ளையா இருப்பாங்களோ? நம்ம வாழ்க்கை இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையா அனுதினமும் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமீன். அப்போ இந்த கண்ணாடி இருக்கும் வீட்டில், ஒரு சின்ன கண்ணாடி தான் இருக்கும். அப்பாவும் அந்த கண்ணாடி வச்சு தான் போய் எல்லாம் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். பையனும் அதான் பார்க்கணும். ஒரு கண்ணாடி தான் இருக்கும். அந்த காலத்தில் பழைய வீட்டில் சின்னதாக இருக்கும் ஒரு கண்ணாடி. எல்லாரும் போட்டி போடுவாங்க, அதை வச்சு தான் பார்ப்பாங்க, முகம் பார்ப்பாங்க. அம்மா அந்த பக்கம் வரவே மாட்டாங்க, அவங்களுக்கு கிச்சன் வேலையே சரியா இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரிலாம் பிள்ளைங்க கண்ணாடி அடிக்கடி பார்க்கறதே இல்லை. இப்போ மறுபடியும் பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்பா தான் எடுப்பாரு. இந்த பிள்ளைங்க இந்த கண்ணாடி எடுத்து இந்த சூரிய லைட்டுக்கு வெளிச்சத்தை ஜன்னலை திறந்தவொன்னே லைட் உள்ள வரும். இப்படி காட்டினவொன்னே உள்ள லைட் வருமா, அது நேரம் அப்பா முகத்துக்கு இப்படி அடிப்பாங்க. ஏய் நிறுத்துறா பாரு. அந்த லைட்டை உள்ள வாங்கி வெளியே கொடுக்குது பார்த்தீங்களா கண்ணாடி, அதைத்தான் கர்த்தர் உள்ள வாங்கி வெளியே கொடுப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதாங்க மகிமை, அதுதான் மகிமை. அவரை உள்ள வாங்கணும், வெளியே கொடுக்கணும். இயேசு உள்ள வரணும், அவர் வெளியே போகணும். ஒரு கண்ணாடி மாதிரி. I have to reflect Jesus. I have to reflect Jesus. ஒரு அழகான வசனம் இருக்கு. 1 John வாசிக்கிறீங்களா? 1 John 1 யோவான். ஒரே யோவான் தான். யோவான் சுவிசேஷத்தை எழுதினவரும் அவர் தான். அவர் 2வது எழுதினது இந்த நிருபங்கள். 1 John 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 John chapter 2 verse 6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அழகான வார்த்தை, மறக்க கூடாது. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். எவ்வளவு டெப்த் தெரியுமா அந்த வசனத்துல? நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்ற ஒரு ஆளு, if you say that you are a Christian, you have to walk like him, you have to talk like him, you have to behave like him. He must be seen in my life, through my life, in every action of my life. My life must reveal and reflect Jesus. அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு ஆமீன் சொல்லாமா? 6 மாசம் கூட ஆகல இந்த சின்ன சர்ச். இட் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை பால். 6 மாதமான ஒரு சர்ச். காஜாங் சர்ச் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு தெரியல. ஆனால் மதுராந்தகத்தில் நான் போய் 44 வருஷம் ஆகுது. திஸ் இஸ் மை 44th இயர் மதுராந்தகம் போய். எனக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் 2 வருஷம் இருந்தார், அவருக்கு முன்னால் 2 வருஷம், மொத்தத்தில் 48 வருஷம் ஆகுது மதுராந்தகத்தில் ஊழியம் ஆரம்பிச்சு. நான் போயே 44 வருஷம் ஆகுது. ஆனால் ஆண்டவர் நம்ம சபையை பார்த்து மாதிரி சபைன்னு சொல்லுவாரான்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. 6 மாசம் ஆச்சு இந்த சர்ச் ஆரம்பிச்சு. தீமோத்தேயு ரிப்போர்ட் கொடுக்கிறார், எப்படி அந்த சர்ச் எப்படி நம்ம அந்த தெசலோனிக்கேல ஊழியம் ஆரம்பிச்சோமே, பிரச்சனை வந்ததுனால நான் ஒன்றை விட்டுட்டு நான் வந்துட்டேன், எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க, விசுவாசிங்க. அப்படியா அப்படின்னு பவுல் இதை கேட்ட உடனே அவருக்கு பூரிப்பாகி ஒரு பாராட்டு கடிதம் எழுதுகிறாரு. என்னெல்லாம் எழுதுறாரு அதான் சொல்றார். இவ்விதமாய் நீங்கள் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள
விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். ஒன்று, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் மாதிரியா இருக்கணும். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கே மாதிரியா இருக்கணும். விசுவாசிகளுக்கு மாதிரியானீர்கள். ஒரு ஆமீன் சொல்லாமா? விசுவாசிங்க மாதிரியா இருக்கணும்னா விசுவாசிகள் நடத்துகிற ஊழியர்கள் மாதிரியா இருக்கணும். நாங்கள் உங்களுக்குள்ளே எவ்வளவு பிழையற்றவர்களாய் நடந்தோம் என்று எங்களை அறிந்திருக்கிறீர்கள். பின்னால் எழுதுறாரு. சோ ஊழியர்களும் மாதிரியா இருந்தார்கள், விசுவாசிகளும் மாதிரியா இருந்தார்கள், இந்த சபையே மாதிரியா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு மாதிரி சபை. இன்றைக்கு உலகத்துல தான் ஒரு மாதிரியான சபை. இந்த மாதிரி ரெண்டு வார்த்தை இருக்கு. அவர் எப்படி? அவர் ஒரு மாதிரி. அவர் ஒரு மாதிரின்னு சொல்றது நல்லா இருக்கா? அவர் ஒரு மாதிரி. அவர் பேசும்போதே தெரியல, ஒரு மாதிரி. பார்க்குற பார்வை பாரு, ஒரு மாதிரி. அப்படி சொல்லலைங்க. மாதிரியானீர்கள். யூ ஆர் மாடல்ஸ். வாட் டிட் தே டு? என்ன செஞ்சாங்க? வேகமா 7 குறிப்பு சொல்றேன். எழுதிக்கலாம். ஆல்வேஸ் எழுதுறது நல்லது. எங்கேயாவது எழுதி கொள்ளுங்க பைபிள்ல. 1 தெசலோனிக்கேயர், கர்த்தர் நல்லவர். வாங்க அந்த 1ஆம் அதிகாரத்துக்கு. இவ்விதமாய், this is how, இப்படித்தான் நீங்க மாதிரியானீங்க. இதெல்லாம் செய்ததுனால நீங்க மாடல் ஆயிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் இந்த காஜாங்ல நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மாதிரியாய் மாற்றுவாராக. நம்முடைய சபை மாதிரியாய் மாறுவதாக. நம்முடைய பிள்ளைகள் மாதிரியாய் இருப்பார்களாக. ஏசாயா சொல்றார் 8:18, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே நாங்கள் அற்புதங்களாக அடையாளங்களா இருக்கிறோம். we are signs and wonders. இந்த ஊருக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு நாங்க இருக்கிறோம். எங்க ஃபேமிலி ஒரு மாடல் ஃபேமிலி. எங்க ஃபேமிலி ஒரு அற்புதமான முன்மாதிரியான குடும்பம். இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பம் என்று ஏசாயா சொல்றாருங்க. ஏசாயா சொல்றாரு. இந்த மாலை வேளையில மாதிரி சபையாய் நம்ம சபை மாறணும். மாதிரி விசுவாசியா நம்ம இருக்கணும். நம்முடைய பேச்சு வெளிப்படுத்தணும், நம்முடைய பார்வை வெளிப்படுத்தணும், நம்ம லைஃப் ஸ்டைல் வெளிப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையே நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை வெளிப்படுத்தணும். அன்றைக்கு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல முதல் அந்தியோகியா என்கிற பட்டணத்துல இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. the way they lived, their lifestyle got a name for them. அவங்க வாழ்ந்த விதம் அவங்களுக்கு ஒரு பேரை கொண்டு வந்தது. இவர்கள் கிறிஸ்தவர்கள். பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல். அவங்க வாழ்க்கை, அவங்க வாழ்ந்த விதம் மற்றவங்களாம் சொன்னாங்க இவர்கள் கிறிஸ்தவர்கள். முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அந்தியோகியாவில் தான் வந்துச்சு. ஆக்ட்ஸ் 11:26. எதை வச்சு சொன்னாங்க? கழுத்துல சிலுவை போட்டாங்களா? இல்ல, சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம். சிலுவை யாரு விரும்பல? திருடனையும் கொலைகாரனையும் கொல்ற ஒரு இடம். Nobody liked it. Only because of Jesus died on the cross, the curse removed and the cross became a blessing. சிலுவைக்கு ஆசீர்வாதமா மாற காரணம் இயேசு சிலுவையில தொங்கின பிறகுதாங்க. கள்ளர்களும் திருடர்களும் கொலைகாரர்களும் குற்றவாளிகள் தொங்குகிற சிலுவை சாபத்தின் சின்னம். ஆனா இயேசு தொங்கின பிறகு அந்த சாபமான சிலுவையே இன்னைக்கு ஆசீர்வாதமான சிலுவையாய் கர்த்தர் மாற்றி கிறிஸ்தவத்தின் அடையாளமே கர்த்தர் மாற்றிட்டாரு. அதனால சிலுவை பிரதானம் அல்ல, சிலுவையின் சாபத்தை மாற்றின இயேசுதான் பிரதானம். சிலுவையை முக்கியமா நினைக்க கூடாது, சிலுவையில் தொங்கின இயேசுவை முக்கியமா நினைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்விதமாய் நீங்கள் மாதிரிகளானீர்கள். என்ன செஞ்சாங்க அவங்க? என்ன செஞ்சாங்க? வேகமா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பர் 1, இரண்டாவது வசனம், தேவனுக்கு பிரியமான சகோதரரே. நம்பர் 1, they were God pleasers. அப்படி எழுதிங்க. they were God pleasers. தேவனுக்கு பிரியமா இருந்தாங்க. கர்த்தர் ஒருத்தர் மேல பிரியமா இருக்கிறார்னா அவரை பிரியப்படுத்தினாதான். அவரை பிரியப்படுத்த தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஐ லைக் டேவிட் வெரி மச். எனக்கு தாவீது நான் ரொம்ப பிடிக்குங்க. ஏன் ரொம்ப பிடிக்கும்? அப்படியே பாடி ஆண்டவருக்கு எது சந்தோஷமோ, எனக்கு பிரியமானவைகள் எல்லாம், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். I love him, I like because he always pleases me. தாவீதும் குறை உள்ளவர் தான், கொலை செஞ்சவர் தான், பாவம் செஞ்சவர் தான். ஆனா பாவம் தெரிஞ்ச உடனே ஓடி போய் சரண்டர் ஆயிடுவார். சாரி ஆண்டவரே, ஐ அம் ரியலி சாரி. தட் டச் த ஹார்ட் ஆஃப் காட்.
ஆண்டவர்கிட்ட வரும்போது அந்த நொறுங்குண்ட இருதயத்தோட வரும் பாருங்க, அதுதான் இட் டச்சஸ் காட். அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம், அழகா ட்ரெஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை. எவ்வளோ நேர்த்தியா ட்ரெஸ் பண்றோம், எவ்வளவு நம்மளை மக்கள் பாராட்டும் இல்லை, ஒரு தாழ்மையான இதயத்தோட வருகிறோமா? இன்னைக்கு ஆண்டவரை பார்க்காம நான் போக மாட்டேன். ஆண்டவருக்கு ப்ளீசிங்கா ஏதாவது ஒன்று செய்யணும். ஐ மஸ்ட் ப்ளீஸ் காட் டெய்லி. நான் இன்னும் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க நான் போதிக்கிறவனா இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஆட்கள் என்ன நினைப்பாங்கன்னு நான் பிரசங்கம் பண்ணா நான் ஊழியக்காரனே இல்லைங்கிறார் பவுல். என் பிரசங்கம் மனுஷனை ப்ளீஸ் பண்ணல, ஆண்டவரை ப்ளீஸ் பண்றதுக்கு, அவரை உயர்த்துறதுக்கு. I want to be a God pleaser, never man pleaser. மனுஷனை பிரியப்படுத்த நான் வாழல. அதனால தான் பாடணும். அதே சி மைனரா, அதே சி மைனர், அதான் பாடணும். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, வலது கையை உயர்த்தி, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே. சொல்லுங்க, உண்மையா சொல்றீங்க? கர்த்தர் பார்க்கிறாரு. நல்ல கவனிங்க. அழகா பாடணும், தாளத்தோட பாடணும், ராகத்தோட பாடணும். ஆனா ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? உண்மையான ஹார்ட்டோட பாடுறீங்க. நான் ஸ்டார்ட் பண்றதுனால நீங்க பாடலாம், நான் ஸ்டாப் பண்ணிட்டா நீங்க ஸ்டாப் பண்ணலாம். உண்மையா பாடினா நான் ஸ்டாப் பண்ணாலும் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. இது நிறைய பேருக்கு புரியாது. அவர் ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட், அவர் முடிச்சிட்டாரு, முடி. ஐயோ ஏன் பாஸ்டர் முடிச்சிட்டீங்க? ஐயோ இன்னும் பாடணும் போல இருக்கு பாஸ்டர். அதுதாங்க ஆண்டவர் தொடர்றது. வலது கையை உயர்த்தி, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே. ஷஹலரதனமா, எப்போதும் என் அருகே. இன்னொரு முறை, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் நீர் வேண்டுமே, விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. கையை உயர்த்தி, ஆண்டவரே வேறொன்றும் வேண்டாம். கையை உயர்த்தி, கண்ணை மூடி, தலையை உயர்த்தி, ஆண்டவரே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஷஹலபரா, கையை தட்டி ஷாந்துலமா ரீலா ரக்கா துரபோ லிபா ரதா ரியா லபா. கையை தட்டு தம்பி, கையை தட்டு. வாலிபனே கையை தட்டு, வாலிப மகளே கையை தட்டு. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசி லோரா குரா தியாரபோ ஷஹலரஹதரபா. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அழகா பாடினாருங்க. அது இல்லைங்க பரலோகம் பாராட்டுறது. அப்படி பாடும்போதே கண்ணில் கண்ணீர் வந்துடும். உணர்ந்து பாடினா நிறுத்த வேணான்னு தோணும். அதுதான் பாட்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாட்டுக்கு தேவை ஹார்ட், பாட்டுக்கு தேவை ஹார்ட். பாட்டு புதட்டில் வர்றது பாட்டு இல்லை. அழகா 1000 பாட்டு பாடலாம், ஆனா உணர்ந்து ஒரு பாட்டு பாடினா பரலோகம் எட்டி பார்த்துரும். பரலோகம் நம்மளை எட்டி பார்க்கணும். ஒரு பாட்டு, இட் மஸ்ட் கம் ஃப்ரம் த ஹார்ட். அதனால பாட்டுக்கு தேவை ஹார்ட். ஹார்ட்ல இருந்து வரணும் பாட்டு. ஆமென். அந்த உள்ளத்தை வந்துச்சு வைங்களேன், இன்னும் பாடிட்டே இருக்கலாம் தோணும். 1 மணி நேரம் ஆராதனை லேட்டா முடிஞ்சாலும் வருத்தப்பட மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இப்பவுமே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாம அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டீங்களே. ஒரு அல்லேலூயா. அந்த காலத்துலலாம் ஆராதனை முடிச்ச உடனே அங்கேயே சர்ச்சில் விழுந்து கிடந்து இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஏசப்பா எனக்கு வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லைப்பான்னு அங்கேயே பைபிளை வச்சுக்கிட்டு சபையில விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதான் அந்த காலம். சர்ச் முடிஞ்ச உடனே எனாத்துமாவை போட்ட உடனே ஆட்கள் இங்க ரன்னிங்ல போறாங்க பாருங்க. தீ பிடிச்சிச்சு, ஓடுறா ஓடுறா, ஒரே ஓட்ட, ரன்னிங் ரேஸ்ல போற மாதிரி அங்கேயே விழுந்து கிடப்பாங்க.
அழுவாங்க. சபை ஆராதனை முடியும் போதெல்லாம் கண்ணீரா தான் இருக்கும். இன்னைக்கு அந்த கண்ணீரை பார்க்க முடியலங்க. கண்ணீரை பார்க்க முடியல. வசனம் கேட்கும் போதே அழுவாங்க. ஐயா இயேசுவே மன்னிச்சிருங்கப்பா, சாரி, என் லைஃப் சரியில்லை. they were God pleasers. சொல்றாரு, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, every day try to please the Lord, never try to please a man. மனுஷனை பிரியப்படுத்த வாழாதீங்க. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். நான் செய்யற எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். ஒரு கல்யாணம் ஆன பிறகு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பையனுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணத்துக்கு முன்னால. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு இந்த பையன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறானோ அந்த பெண்ணுக்கு ப்ளீசிங்கா நடக்கணும். அதுதான் லைஃப். காட் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஒய்ஃப் நெக்ஸ்ட். ஒய்ஃப் ஃபர்ஸ்ட், காட் நெக்ஸ்ட் இல்ல. லைஃப் ஒஸ்டா போயிடும். காட் ஃபர்ஸ்ட். கல்யாணம் பண்ணியிருந்தா ஒய்ஃப் நெக்ஸ்ட், இல்லைன்னா ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட். கல்யாணம் ஆகலைன்னா அப்பா அம்மா நெக்ஸ்ட். காட் ஃபர்ஸ்ட், பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட். கல்யாணம் ஆயிட்டுனா பேரண்ட்ஸ் தான் மூணாவது. அப்பா அம்மாலாம் வருத்தப்பட்டுறாதீங்க, இப்பவுமே குடும்பத்தை பிரிக்கிறாருன்ட்டு. அதான் பைபிள். கல்யாணத்தில் கையை பிடிச்சி கொடுத்துட்டு சைடில் நிற்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் கடைசி வரை சைடில் நிற்கணும். நடுவில் வந்து இவன் என் பையன் தள்ளு, இது என் பொண்ணு தள்ளு, குறுக்க வராதீங்க. டோன்ட் கம் அண்ட் டிவைட் த ஃபேமிலி. இதுக்கு ஒரு அல்லையிலே வரல பாருங்க. இப்படிலாம் பிரிச்சிருவாங்கன்னு தான் ஆதாம் ஏவாளுக்கு நாத்தனாரும் இல்லை, கொழுந்தனாரும் இல்லை, மாமியாரும் இல்லை, மாமனாரும் இல்லை, ஒரு நாரும் இல்லை. ஒரு அல்ல சொல்றீங்களா? ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் ஆண்டவரே என்ன நடத்தினாரு? ஆடம் உனக்கு கொண்டு வந்திருக்கப்பா ஒரு மேடம், ஆடம் உனக்கு ஒரு மேடம் வேணும், நான் கொண்டு வரேன். இந்த காலத்து பையங்க மாதிரியா? எங்கேயாவது போய் பாச சொல்ல பார்த்தீங்களா? ஒரு ஆத்துமாவை சம்பாதி, ஒரு ஆத்துமாவை சம்பாதி. இவனும் அங்கங்க நின்று பார்த்து ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்க நிற்கிறான். தமிழ்ல சொல்லுவாங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமா கொக்கு. ஒரு ஆத்துமா வராதா வராதான்னு அந்த ஆத்மா வந்தோட மிஷினரியா கிளம்பி போயிடுவான். அப்புறம் அவங்களை தேடுங்கள், கண்டடைவுகள் எங்க இருக்கான்னு தெரியாதப்பா. அப்பா கொண்டு வரணும், அம்மா கொண்டு வரணும். அதான் பைபிள் கல்ச்சர். ஆண்டவர் ஏவாளை கொண்டு வந்தார். இவன் கேட்டானா, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. அவன் சைலண்டா இருந்தான். நாம சைலண்டா இருந்தா கர்த்தர் கொண்டு வருவாரு. கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கொஞ்சம் கை தூக்கி ஒரு அல்லையில சொல்லுங்க. எங்க கொண்டு வராரு? நானும் பார்த்து பார்த்து அப்படின்னு நினைக்காதீங்க. கொண்டு வருவாரு. அவர் கொண்டு வந்தா நல்லதை கொடுப்பாரு. அல்லையில சொல்லாம நீங்களா தேடுவீங்க. சில நல்லதா தெரியும் பார்க்கறதுக்கு மேக்கப்ல. ஆனா கல்யாணம் அடுத்த நாள் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிருவீங்க. அல்லையில சொல்லுங்க, அல்லையில சொல்லுங்க. தானே தேடிக்க வேண்டியது. ஆண்டவர் கொண்டு வந்தார். மனிதனை பிரியப்படுத்த வாழக்கூடாது. they were God pleasers. தேவனுக்கு பிரியமான சகோதரரே. சர்டிஃபை பண்ண முடியுமா? இந்த ஃபேமிலி கர்த்தரை ப்ளீஸ் பண்ற ஃபேமிலி. இந்த பிரதர் கர்த்தருக்கு ப்ளீஸிங்கா நடப்பார். பாஸ்டர் ஒரு ஃபேமிலியை பாராட்டுறது பெரிய விஷயங்க. பாஸ்டர் ஒரு ஃபேமிலியை பாராட்டுறாருன்னா பாஸ்டரால பாராட்டப்படுறது பெரிய விஷயம். பாஸ்டர் பாராட்டுறது நல்ல விஷயம். ஒரு பாஸ்டரால நம்மளை பார்த்து பாஸ்டர் சந்தோஷப்படணும். சந்தோஷப்படுறாரா? 2 வாரம் சந்தோஷப்படுறாரு. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கான், நல்லா இருக்கான். 3வது ஆளை பார்க்க முடியாது. எங்கடா போனா அட்ரஸே இல்லை. அவர் லேட்டா வர வேண்டியது, அவருக்கு வரவேறது இல்லை. அவர் என்னாச்சு உங்களுக்கு ஒன்று பார்த்தா ஏதோ எங்கேயோ பிரச்சனை ஆயிருக்கும், சபை பக்கமே வர்றதில்லை. ஏதோ இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும். மாமியார் மாமனார் பிரச்சனை வந்திருக்கும். சபையில் காட்டிட்டு நான் வரமாட்டேன், சர்ச்சுக்கே வரமாட்டேன். கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு போதகர், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்மளை பத்தி ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் சொல்றாரு, இவர்கள் தேவனுக்கு, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். நீங்க மனுஷனை ப்ளீஸ் பண்ண வாழல, நீங்க தேவனை பிரியப்படுத்தி வாழ்றீங்க. ஒரு ஆமீன் சொல்லலாம். நாம் கர்த்தரை பிரியப்படுத்தல இருக்கணும். நிறைய சொல்லலாம். அடுத்தது அதே 2ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்தின் கிரியை. நம்பர் 2, உங்கள் விசுவாசத்தின் கிரியை. நீங்க 2வது என்ன செய்றீங்கன்னா, விசுவாசத்தை கிரியையில காட்டினாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஃபெய்த்
without works is dead. ஃபெய்த் இருந்தா வேலை செய்யும். இருமல் இருந்தா தெரியும், தெரியுதா தெரியலையா? காஃப் இருந்தா தெரியுது இல்லைங்க? இல்ல, நான் இப்ப என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது, எனக்கு காஃப் இருக்குன்னு தெரியுது, காட்டி கொடுக்கும். விசுவாசம் இருந்தா தெரியும். நீங்க விசுவாசிக்கிறவன பேச்சுல தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My redeemer is alive. அவர் என்ன கொன்று போட்டால் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விழாது. இந்த தோலெல்லாம் அழுகி போயிடும், ஆனால் என் மாம்சத்தில் நான் அவரை பார்ப்பேன். எனக்கு சாட்சி உன்னதத்தில் இருக்கிறார். நீங்களாம் தப்பு தப்பா சொல்றீங்க, ஆனா எனக்கு சாட்சி சொல்ற ஒருத்தர் உன்னதத்தில் இருக்கிறாரு. I know, எனக்கு தெரியும்ங்கறாரு யோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருக்கு அந்த யோபு வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சு. இல்ல 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 இல்ல, ஆடு இல்ல, மாடு இல்ல, ஒட்டகம் இல்ல, மிருகம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, பணம் இல்ல, ஹெல்த் இல்ல, வெல்த் இல்ல, எல்லாம் இல்ல. யோபுக்கு இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம் தான். இருக்கிறாருன்னு சொன்னது அது ஒண்ணுதாங்க. ஆடு இல்ல, பிள்ளைங்க இல்ல, எல்லாம் இல்ல, நிறைய இல்ல 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 இல்ல, பெரிய லிஸ்ட். ஆனா இருக்குதுன்னு சொன்ன ஒண்ணே ஒண்ணு, என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அந்த ஒண்ணு இருந்ததுனால எதெல்லாம் இல்ல இல்ல இல்லன்னு இருந்துச்சோ அத்தனையும் கர்த்தர் திரும்ப தந்தார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லு. You will get back. எல்லாம் தருவார் ஆண்டவர். விசுவாசம் இருந்தா கிரியையில காட்டணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று பேச்சில காட்டணும். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை, போராட்டம், வியாதி, திடீர்னு ஏதோ ஒன்று வரும். திடீர்னு ஒரு யோபு வாழ்க்கையில் வந்துச்சு பாருங்க. ஐயோ 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 அப்படின்னாரா? ஒரு ஐயோ கூட சொல்லல. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வளர்க்கிற நாய், அதால 10 பைசா புண்ணியம் இருக்கா? எல்லா வீட்லையும் 2000 3000 4000க்கு நாய் வச்சிருக்கோம். அது ஒரு நாள் சாப்பிடலைன்னா நமக்கு சோகமாயிடுது. ஐயோ பாஸ்டர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டாக். ஐயோ அப்பா, மனுஷனுக்கு ஜோம் பண்ணுறதெல்லாம் போய் இப்போ நாய்க்கு ஜோம் பண்ணி ஆகி போச்சு. அதெல்லாம் 5 ரூபாய்க்கு லாபம் இல்லை. ஒரு வீட்டில் கிராமத்தில் கோழி வச்சிருப்பாங்க, ஆடு. எங்கள் வீட்டில் ஆடு தண்ணி குடிக்கல பாஸ்டர். எங்கள் கிராமத்தில் சொல்கிறாங்க தண்ணி குடிக்கல பாஸ்டர். நான் தண்ணி குடிக்கல என்னைக்கா வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆடு தண்ணி குடிக்கல பாஸ்டர், தலையை தொங்க போட்டிருக்கு பாஸ்டர்னு. ஒரு ஆடு தலையை தொங்க போட்டாலே நமக்கு கவலையா இருக்க. 7000 ஆடு போயிச்ச. ஐயோ 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 நரா அப்படியா? ஒண்ணுன்னா நமக்கு கதை தெரியும். 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. வியாதியா இருந்தாலே வேதனைப்படுவோமே, 10 டெட் பாடி கிடக்குது. ஐயோ நரா, ஒரு ஐயோ கூட சொல்லலைங்க. அதுதாங்க விசுவாசம். ஒரு ஆளுக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையாங்கிறத பேச்சு காட்டி கொடுக்கும். நீங்க பயந்து பேச மாட்டீங்க. நெருப்புல போட போறாங்க, போடட்டும். சிங்க கவியில போட போறாங்க, போடட்டும். அப்படியா ஜெபம் பண்ணாலா? ஆஹா, இனி ஸ்கிரீன் எல்லாம் ஃபுல்லா போட்டு நம்ம ஜெபம் பண்றது யாருக்கும் செய்யக்கூடாது. அவன் ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்றார். விசுவாசம் இருந்தா வெளியே தெரியும். நீங்க விசுவாசிக்கிறவங்க, இயேசுவை விசுவாசிக்கணும் என்பதை உங்க வாழ்க்கை காட்டும், உங்க வார்த்தை காட்டும். அவளோட விசுவாசம் உள்ள விசுவாசிகள், தேவனை பிரியப்படுத்தின விசுவாசிகள், விசுவாசம் உள்ள விசுவாசிகள். மூன்றாவது, அன்பினால் பிரயாசப்பட்டவர்கள். They worked hard because of love. அன்புனால செயல்பட்டார். சபைக்கு அன்புனால வரேன், காணிக்க அன்புனால கொடுக்கிறேன், ஊழியம் அன்புனால செய்றேன். Not as a duty but as love. But because of love, அன்புனால செய்றேன். அன்புனால செஞ்சா ஈஸியா இருக்கும். அந்த வருஷங்கள் யாக்கோபுக்கு ரொம்ப கஷ்டமில்லாம போச்சான். லேயாள் ராகேல் மேல வச்ச பிரியத்தினால இன்னும் 7 வருஷம் வேலை செய்யறோம். செஞ்சிடறேன் மாமா, மாமா செஞ்சிடறேன். 7 இல்ல 20 வருஷம் கூட செய்யறேன் மாமா, எனக்கு நீங்க எதை கொடுத்தா போதும். அந்த அன்பு பாருங்க, ஒரு மனுஷிக்கு அன்பு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கே ஒரு மனுஷி மேல அன்பு இருக்கும்போது எவ்வளவு கஷ்டத்தையும் சகிக்க ரெடியா இருக்கிறானே. உங்க அம்மாவை விட்டுட்டு வந்துரு, உங்க அப்பா விட்டு வந்துரு, உன் வேலையை விட்டுட்டு வந்துரு, வந்துடுறேன் உன் பின்னால வந்துடுறேன்னு போயிடுறானே. 20 வருஷம் 30 வருஷம் வளர்த்த அம்மா அப்பா விட்டுட்டு 3 நாள் பழகின ஒரு பெண்ணுக்கு பின்னால போயிடுறானே. ஒரு மாம்சீக அன்புக்கு உதாரணம் சொல்றேன். வானமும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்தாலும் அன்பினால செய்யணும். ஏன் காணி கொடுக்கிறேன்? உங்களை நேசிக்கிறப்பா. ஏன் சபைக்கு வரேன்? உங்களை நேசிக்கிறப்பா. நீங்க என்ன சொன்னாலும் செய்வாண்டவரே, because I love you, I will do anything for you. I am ready to do anything for you. இது எனக்கு செட் ஆகும் செட் ஆகாது இல்ல இல்ல, whatever you will say I will do it because I love you.
உங்களை நேசிக்கிறேன். நாம் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் இருக்கா நம்ம வாழ்க்கையில? கர்த்தர் நல்லவர். அவர்கள் அன்பினால் கிரியை செய்தவர்கள், அன்பினால் பிரயாசப்பட்டவர்கள். 4வது, பொறுமையாயிருந்தவர்கள். உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. அதே 2ஆம் வசனம். they were patient. அவங்க வாழ்ந்த காலம் ஒரு உபத்திரவ காலம், நெருக்கங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள். கிறிஸ்தவங்கன்னா அடி உத. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி. சமீபத்தில் நாங்களோட ஒரிசாவில் ஊழியம் செய்கிறோம். எனக்கு நேரம் இல்லை ஒரு வீடியோ போட்டு காட்டுறதுக்கு. லெப்ரசி மிஷன், அது தொழுநோய் மக்கள் மத்தியில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனை. அங்க 100 நாள் செய்கிற ஊழியம், அங்க ஒரு நாள் செய்தா அவ்வளவு பெரிய திருப்தி. 100 நாள் ஊழியம் செய்ததுக்கு சமமா இருக்கு. லெப்ரசி பீப்புள். அப்படியெல்லாம் போய் ஊழியம் செய்கிறோம். அங்க ஒரிசாவில் ஊழியம் செய்த ஒருத்தரை பிடிச்சி மாட்டு சாணத்தை எடுத்து வாயில தேய்ச்சி வாய்க்குள்ள வச்சு சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி இயேசுவை மறுதலிக்க சொல்லி அடி உத, ரத்த காயம், கை காலெல்லாம் அடிச்சு உடைச்சி ஒருத்தர் அடிச்சு இந்த கோயிலுக்கு முன்னால போய் முழங்கால் போட வச்சு இயேசுன்னு சொல்லாத சொல்லு, அந்த சாமி பேரை சொல்ல சொல்லி, யார் உனக்கு பணம் கொடுக்குறா, யார் ஒன்னுங்க அனுப்புனா, உன் லிங்க்ல யாரும் போன்ல இருக்கிற அட்ரஸ் எல்லாம் எடுத்து அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு பைபிளை சைக்கிள்ல வச்சு கொண்டு போனதுக்காக அடிச்சு. இதெல்லாம் இந்தியாவில் நடக்குதுங்க, தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் நடக்குது. ஆனாலும் தங்களுடைய உயிரை பணைய வச்சு செத்தாலும் நாங்க சாக ரெடியா இருக்கிறோம் இந்த இயேசுவுக்காக. இந்த பாடுகள் கொஞ்ச நாள் தானே என்று ஊழியம் செய்யறாங்க. எப்பவுமே ஒரு மிஷன் ட்ரிப் வந்தா வாங்க, இந்தியாவுக்கு வாங்க, வந்து பாருங்க. இங்க வாய்ப்பு இல்லை, எங்கேயாவது வாய்ப்பு இருக்கு. மனம் இருந்தா மார்க்க முடியும். வேர் தேர் இஸ் a will, there is a way. செய்வதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆனாலும் பொறுமையா இருக்கிறார்கள். யோபுவை பத்தி பைபிள்ல டாப்பா எழுதியிருக்குது. யோபுவையும் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுவின் பொறுமை தேவனுடைய செயலின் முடிவு. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறார். நிதானம், பொறுமை, இதெல்லாம் நமக்கு வேணும். பொறுமையே நம்மகிட்ட இல்லை. ஆண்டவர் ஆவியின் கனியில ஒன்னு சொல்றாரு, நீடிய பொறுமை. அதுக்கு இங்கிலீஷ்ல லாங் பேஷண்ட் இல்ல, லாங் சஃபரிங். ஒருத்தர் கேட்டாரு, how can you have long suffering unless you have suffering? சஃபரிங் இல்லைன்னா லாங் சஃபரிங் எப்படி வரும்? நீடிய பொறுமை. இயேசு பேசாது இருந்தார். இந்த ஒரு வார்த்தையை நம்ம விசுவாசிங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். 2 வார்த்தை, இயேசுவோ பேசாது இருந்தார். இத்தனை குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்களே, சொல்லட்டும். அதற்கும் அவர் பேசவில்லை. அதுதான் இயேசு போல வாழ்றது. ஞாயிற்றுக்கிழமை 168 மணி நேரம் இருக்கிற ஒரு வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் சர்ச்சில் வந்து 2 பாட்டை பாடி கையை அசைச்சிட்டு நான் சூப்பர் விசுவாசின்னு என்ன நினைக்கணும் மக்கள். நான் பாடுற விதம், கை தட்டுற விதம், ஆராதிக்கிற விதம், ஐ எம் சூப்பர் பிலீவர் 10 பேர் சொல்லிட்டு போகணும். சிஸ்டர் சும்மா சொல்லக்கூடாது. சிஸ்டர் ஐயோ சூப்பரா பாடுனீங்க சிஸ்டர், பிரதர் சூப்பர் பிரதர்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு கால் கீழே இருக்காது. அப்படி 4 பேர் நம்மளை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். பரலோகம் நம்மளை பார்க்குது, நம்ம கேரக்டரை பார்க்குது, நம்முடைய சுவாபத்தை பார்க்குது. நிறைய குடும்பங்கள்ல கணவர்மார் ரட்சிக்கப்படல, நிறைய குடும்பங்கள்ல அம்மா ரட்சிக்கப்படல, அப்பா ரட்சிக்கப்படல. ஏன்? நமக்கு பொறுமை இல்லை. பூட்டு போடணும், அல்ல சொல்லுங்க. இப்போ போடக்கூடாது, சர்ச்சில் இருக்கும்போது போடக்கூடாது. சர்ச்சு கேட்டை தாண்டின உடனே போட்டணும் ஒரு பூட்டு. எப்ப வாய்க்கு சொல்றேங்க, எப்ப திறக்கணும்? மக்கான் வச்ச உடனே திறக்கணும். சாப்பிடு உடனே போடு. சில ஆட்கள் பூட்டு போட்டாலும் முருங்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பொறுமை. விசுவாசிகளை பத்தி பாஸ்டர் சொல்றாருங்க, நீங்க சூப்பர் பொறுமையான விசுவாசி. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கீங்களே ஒரு அம்மாவும் பொண்ணும், இந்த பக்கம் உட்காருங்கம்மான்னு சொன்னேன். எங்க சர்ச்சில் போட்டதே 4 சேர், ஆண்களுக்கு 4 சேர், பெண்களுக்கு 4 சேர், இடமே இவ்வளவுதான். அதுல ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் கட்டுற வயசு சர்ச்சுக்குள்ள வந்திருக்காங்க. ஆண்கள் பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அம்மா இப்படி 3வது சர்வீஸ், நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த ஸ்க்ரீன் கிட்ட இருக்காங்க. இந்த பக்கம் உட்காருங்கம்மான்னு தான் சொன்னேங்க, வேற ஒன்றும் சொல்லலைங்க. இதே டோனில் அமைதியா
அந்த அம்மாவுக்கு அது தாங்க முடியல. மகளை பார்த்து, வாடியே போலாம், சர்ச்சை வேணாம். ஐயோ நான் வேற ஒண்ணுமே சொல்ல, இந்த பக்கம் உட்காருங்கம்மா, ஆண்கள் 4 பேர் இருக்காங்க வருவாங்க, நீங்க இப்படி இதுக்கு அதை கூட பொறுக்க கேட்க முடியும். இப்படி தள்ளி உட்காருங்கன்னு சில ஆட்கள் சொல்லிட முடியாது. அந்த ஹூங்கிறாங்களே பார்த்துருக்கீங்களா? இல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, அந்த எப்படி எழுதுனா யோசனை எழுதவே முடியல. அதுக்கு தமிழ்ல தெரியல, எப்படிங்க எழுதுறது? இக்குன்னு எழுதுறதா, இங்குன்னு எழுதுறதா? கர்த்தரும் ஏத்துவார், கர்த்தருடைய வாழாக்காமல் தலையாக, இதான் 6 மாசமா சொல்றாரு. அது எழுத தெரியாத வார்த்தை, ஆனா அதுல ரொம்ப விஷம் இருக்கு. சொல்றாரு பாரு. ஐயோ நம்ம தமிழுக்கு இருக்கிற சிறப்பு பொறுமை தாங்க பேசும். பொறுமையை தான் பரலோகம் பாராட்டும். படபட படப்பட நான் ஒரு படபடன்னு பேசிடுவாங்க, பேசாதீங்க சிஸ்டர். சில ஆட்கள் அதுல ஒரு பெருமை, நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், பட்டுன்னு போட்டு உடைச்சிருவேன். ஐயோ வேண்டாம், நீங்க உடைச்சி 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 குடும்பங்கள் உடைஞ்சி, சில சபையே உடைஞ்சி பட்டுன்னு போட்டு உடைச்சிருவேன். அது ஆட்டம் பாம் மாதிரி, சில டைம் பாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இந்த பாரு என் பொறுமைக்குரிய எல்லாம் இருக்கு, டைம் பாம். அது ஒரு டைம் வர காத்திருக்கும், அப்படி டமால் வெடிச்சிடும். இது சைலண்ட் பாம், பொறுமையா இருக்கும், வரட்டும், ஒரு டைம் வரட்டும். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில தேவை நிதானம், தேவை அன்னதானம், கண் தானம், ரத்த தானம், எல்லா தானமும் நல்ல தானம். வாழ்க்கைக்கு தேவை நிதானம். சகோதரர்கள்லாம் சிரிக்கிறாங்க, இன்னொருக்கா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியும். பொறுமை விசுவாசிகளை பார்த்து 6 மாசம் ஆச்சு. இந்த மாதிரி பைபிள்ல ஃபுல்லா கையில இல்லைங்க, அவங்க கேரக்டர் 6 மாசத்துல மாறிட்டுங்க. நமக்கு 60 வருஷம் ஆனாலும் மாறல. கரெக்டா இல்ல? பேர் தான் சாந்தி. இது தப்பா நினைச்சிருங்க, யாரோ சொல்லிருப்பா எல்லா பேரும் சர்ச்சில் இருக்கு. ஐயோ சாரி சாரி சாரி, ஐசுவே மன்னிச்சிருப்பா, இந்த வெளிப்பாடு தப்பு அல்ல சொல்லுங்க. இன்னைக்கு சோறு இல்லை, பாஸ்டர் சொல்லிட்டார், நல்ல காலம் மத்தியானமே நிறைய சாப்பிட்டேன். பொதுவா சொல்றேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, எப்பா அந்த அம்மா கேட்குறாங்க வீட்டுக்காரர்கிட்ட, கல்யாணம் ஆச்சு, சர்ச்சில் நான் மாதிரி கைத்தட்டி பாட்டு பாடி கண்ணீர் விட்டு அதை பார்த்து தானே உங்களை சம்மதிச்சேன் கல்யாணத்துக்கு. அப்படியே ஹல்லேலூயா, பரலோகம் திரும்பி பார்க்கணும், உங்களை தாங்க சர்ச்சில் பரலோகம் பார்த்துச்சு. அப்படி அழுதிங்களே. ஆலயத்தில் கிறிஸ்டோபரா இருக்கீங்களே, இந்த பேர் இருக்காங்களா தெரியலையேங்க. ஆலயத்தில் கிறிஸ்டோபரா இருக்கிறீங்க, வீட்டில் வந்தா லூசிஃபரா இருக்குல்ல, ஏன்னு கேட்டாங்க. ஆலயத்தில் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் வந்தா லூசிஃபர். தெரியுமா லூசிஃபர்னா? தெரியாத வரைக்கும் நல்லது தான், அதில் சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஆலயத்தில் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், வீட்டில் உன்னோட அல்லவா இருக்கிறேன், அதனால தான் லூசிஃபரா இருக்கேன்னாரு அவரு. அதுவும் ஒத்துக்கல, சாரிமா இனி ஒழுங்கா இருக்கிறமா சொல்லல. வாழ்க்கையில் எப்பவுமே ஆதாம் என்ன ஆடம் இப்படி பண்ணிட்டேன்னா, நாட் ஆடம் மேடம், அப்படிதானே போட்டு கொடுத்தாரு. சொல்லு கேட்கிறாருல, சும்மா பண்டத்தையும் பண்ணிட்டு பழத்தையும் சாப்பிட்டுட்டு என்னையும் சாப்பிட வச்சுட்டு கவனிக்கிறிய பேசிப்பா, போட்டு கொடுத்தாருல. சாரி ஆண்டவர், நீங்க எங்க வீட்டுக்காரன் சொன்னாங்கப்பா, விட்டு கொடுக்காம பேசி இருக்கணும். மனைவியையும் எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது, கணவரையும் எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. அல்ல சொல்லுங்க. யார் எங்க என்ன பேசுறோன்னு தெரியாது. அது நடு ரோடா, வீடா, ரெஸ்டாரண்டா, நீ சாப்பிடு நான் போறேன். ஐயோ சாமி, இந்த கோபங்கள் நம்மளை படுத்துற பாடு இருக்கு பாருங்க. கேரக்டர் 5 நிமிஷம் கையை தட்டி இப்படி குதிச்சிட்டு போறத சாதனைன்னு நினைக்காதீங்க. டெய்லி கேரக்டர் டெவலப்மெண்ட் நமக்குள்ள நடக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளே, பொறுமை நிறைய சொல்லலாம். இந்த 3 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. 6ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட. உபத்திரவத்தில் கூட ஒரு சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. நமக்கு உபத்திரவம் இல்லாதனால சந்தோஷமா இருக்கிறோம். அவங்க உபத்திரவத்தில் they were rejoicing in the midst of tribulation. உங்களுக்காகத்தான் ஆண்டவரே இந்த பாடு. அதுதான் மாடல் சர்ச். இவ்விதமாய் this is how you became models. சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க மாடலா இருக்கீங்க, ரோல் மாடலா இருக்கிறீங்க. எப்படி? நீங்க ஆண்டவரை ப்ளீஸ் பண்ற வாழ்க்கை வாழ்றீங்க.
எப்படி நீங்க விசுவாசத்தை கிரியையில காட்டுறீங்க, எப்படி நீங்க அன்புனால பிரயாசப்படுறீங்க, எப்படி நீங்க பொறுமையா இருக்கிறீங்க. 6 மாசம் ஆன சபை. 5வது, நீங்க உபத்திரவத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க. குறை சொல்லல. நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்த பிரதர், ஐயோ ஒரே பிரச்சனை, போராட்டம் போராட்டம் போராட்டமா இருக்கு பிரதர். எதுக்கு தெரியுமா போராட்டம்? சபையில ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், ஆவியில நிறையிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் அப்படியே ஒரே சிரிப்பாவே தான் சொல்றோம். கேட்டை தாண்டின உடனே ஒருத்தர் தெரியாம காலை மிதிச்சிடறாரு. காலை மிதிச்சு நம்ம உண்மையான குணம் வருது. இந்த போது பாரு, அது வரைக்கும் பிரதர் சிஸ்டர் அப்படிங்க, இந்த போது பாரு அப்படின்னு அதை பத்தி பேசுவோம் பாருங்க. தெரியாம காலை மிதிச்சிட்டாலே அதுதான் உண்மையான கேரக்டர். இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லை. உபத்திரவத்துல பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். நமக்கு சர்ச்சில் கீபோர்டு போட்டு மியூசிக் போட்டாதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார், ஆவி வரும். டக்குன்னு மைக்கு கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டுனா எல்லாம் ஆவியானவரே ஒதுங்கிடுவார். பார்த்துருக்கீங்களா? இங்க அந்த கஷ்டம் உங்களுக்கு இல்லை. மலேசியாவில் பவர் கட்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு அங்கே போயிட்டா வராது. இந்தியாவில் தமிழ்நாடு பெட்டர். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் ஒரிசாவுக்கு போனார். போனோட கரண்ட் இல்லை. என்னைக்கு வரும்னு கேட்டிருக்காரு, எவ்வளோ நேரத்தில் வரும்னு கேட்டிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க எவ்வளோ நேரம் வரும்னு கேட்டிருக்காங்க, எந்த வருஷம் வரும்னு கேளுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரிசா நிலைமை 3 மாதம் கரண்ட் வரலையா? 3 மாதம் நம்ம இருப்போமா போவோமா? இங்கே ஏசியில் வாழக்கூடிய பாஸ்டர், பெரிய ஊழியம் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போனோன்னே எப்போ வரும்னு கேட்காதீங்க பாஸ்டர், எந்த வருஷம் வரும்னு கேளுங்கன்னு இருக்காங்க. 1 வாரம் வரல, 2 வாரம் வரல, 3 வாரம், 3 மாதம் பொறுத்து வந்திருக்க மின்சாரம், செல்ஃபோன் வேலை செய்யுமா? அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வாழ்க்கையில் வரும்போது தான் நம்ம கேரக்டரை கர்த்தர் சரி பண்ணுறார். இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு வனாந்திரத்தில் 40 சுத்த வச்சாரு? அவங்க கேரக்டரை மாத்துறதுக்கு. மாறவே இல்லை. 10 தடவைக்கு மேல முறுமுறுத்தார்கள் முறுமுறுத்தார்கள் முறுமுறுத்தார்கள். கானான் பரலோகமே போயிட்டு இருக்கு. கானான் கானான் கானான், கால்கள் கானானை நோக்கி. ஆனா பேச்செல்லாம் நாங்கள் எகிப்துல என்ன சாப்பிட்டோம் தெரியுமா? பேச்செல்லாம் எகிப்து, ஹார்ட் அங்க ஈஜிப்ட்ல இருக்கு. கால்கள் கானானை நோக்கி போகுது, நடக்கிறது கானானை நோக்கி. ஆனா பேச்செல்லாம் எகிப்து, ஹார்ட் மாறவே இல்லை. அதனால ஒருத்தரும் போய் சேரல. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்போது இந்த கஷ்டத்துல இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி தப்பலான்னு நினைக்கிறது விசுவாசி இல்லை. இந்த பிரச்சனையில நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்? What can I learn from this problem? இந்த பிரச்சனையில what God wants to teach me? இந்த நெருக்கத்துல என்ன ஆண்டவருக்கு டீச் பண்ண விரும்புறார்? அதுதான் மெச்சூரிட்டி. ஒரு ஆமீன் கேட்கலாமா? அடுத்த முறை பிரச்சனை வரும், வராதுன்னு சொல்லல. ஃபாதர் பாடுற மாதிரி பிரியமானவனே அழகா பாடுவார். பாட்டு சூப்பர், டேக் ஆஃப் நல்லா போயிட்டே இருக்கும். கல்யாணத்துல பாடுவாங்க. அடுத்தவன ஃபர்ஸ்ட் தரணும். வாழ்க்கை என்பது போராட்டமே. யாருக்கு? கல்யாண மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும். உண்மை அதான். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அது கல்யாணத்தில் பாட வேண்டிய பாட்டாது. ஸ்டார்டிங் ரொம்ப சூப்பர். பிரியமானவளே அப்படியே மாப்பிள்ளை மன உச்சி குளிர்ந்திருப்பாங்க. உன் ஆத்துமா வாழ்வது போல் அது மயக்கம் தெளிவுகளை. வாழ்க்கை என்பது மகனே மாப்பிள்ள போராட்டமே. எனக்கா உனக்கு தான் நாளையில ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. ஒரு அல்லையில சொல்லாமா? உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட தான். எப்போ ஆவியானவர் வரணும் தெரியுமா? நெருக்கம் கஷ்டத்துல பேற்றையும் ஜானையும் கூப்பிட்டு வச்சு, பேதுருவும் யோவானையும் கூப்பிட்டு, இங்க வாப்பா, எந்த நாமத்தினால நீங்க செய்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பேதுரு பரிசுத்த ஆவியினால நிறைந்து பதில் சொல்றார். அந்நிய பாஷை, அபிஷேகம், ஆவியானவர் நெருக்கத்திலையும் நம்ம கூட இருக்கிறார் நமக்கு தெரியணும். மியூசிக் போட்டனால வர்றவர் இல்லை. 1 பேதுரு 4:14 கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் மேல இருக்கிறாரு. இந்த உணர்வு எனக்கு இருக்கணும். இதை நான் மறக்கவே கூடாது. நான் நடக்கும்போது, உட்காரும் போது, எழுவும் போது, படுக்கும் போது, கடைக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, எங்க போனாலும் எனக்குள்ள இயேசு இருக்கிறார், என் மேல ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்பவும் அந்நிய பாஷையில
துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஜெபிக்க, அவரோட அந்த கனெக்ஷன்லயே இருக்கணும். பாட்டு பாடு மட்டும் இல்ல, நீங்க எங்க போனாலும் சரி, ஐ எம் நாட் அலோன். நிழல் தெரியுதுல்ல, என் நிழலை போல கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த ஃபியர் ஆஃப் காட். ஆறாவது வசனம் சொல்லுது, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். வசனத்தை they have received the word. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். திருவசனத்தை பொதுவாக எப்ப ஏற்றுக்கொள்வோம்? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இப்படி ஒரு வாக்கு தந்த உடனே ஓ ஹalleluya அப்படின்னு ஏத்துக்குவோம். ஆனா இந்த சபையார் எப்படி வசனத்தை ஏத்துக்கிட்டாங்களாம்? அதே அதிகாரம் படிக்கலாமா? வசனத்தை எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? 2ஆம் அதிகாரம் படிங்க, 12ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல இருக்கா? அதே தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை என்னெல்லாம் சொல்றாங்க? நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தி சொன்னோம், ஆறுதல் சொன்னோம், எச்சரிப்பு, வார்னிங். பாரு, உன்னை எச்சரிக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கு? உன்னை எச்சரிக்கிறேன், ஐ வார்ன் யூனா எப்படி இருக்கு? அந்த மாதிரி நாங்க வசனத்தை உங்களுக்கு சொன்னாலும் நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டீங்க. அதுதான் வசனத்தை ஏற்றுக்கொள்றது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எப்பவுமே பிள்ளைய கொஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. பிள்ளை வளர 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 சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, அடிப்பாங்க. Don't do that. No, no, no. எத்தனை நோ சொல்றோம் பிள்ளைக்கு? சொல்றோமா இல்லையா? No, 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 no. Don't do that. Don't do that. Do thisங்கிறதுக்கு முன்ன எத்தனை don't do that சொல்றோம். ஒரு பிள்ளை நல்லா வளரணும் என்பதற்காக இத்தனை முறை சொல்றோம். No, no, no. I said don't do that. I said don't do that. எத்தனை முறை சொல்றங்க? அதுக்கு மேலே செஞ்சா அன்புனால. பவுல் சொல்றாரு, உங்களை எச்சரிச்சோம், ஆனாலும் நீங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நம்ம அந்த மனநிலைக்கு வரணும். அதுதான் வளர்ச்சி. பாஸ்டர் என்ன சொன்னாலும் இல்லை, இன்னைக்கு பாஸ்டர் ஏதோ என் மேல கோவத்தில் பேசினார், என்னையே பார்த்து பேசினாலும் பிரச்சனையா இருக்கு, பார்க்காட்டாலும் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். எங்களுக்கு இருக்கிற 2 கண்ணு தான். ஆட்கள் பாருங்க, நான் மதுராந்தக ஊழியம் ஆரம்பிக்க ஒரே பையன் தான், முனுசாமி, இந்த ஆசாமி, 2 பேர் தான். 3 மணி நேரம் அவனை பார்த்து தான் பேசணும். அவன் தப்பவே முடியாது. அங்க திரும்பாத என்ன பாரு, இப்படி உட்காரு, சரியா உட்காரு, முழங்கால் போடு, கண்ணை மூடு. நான் என்னதான் பண்ணணும்? நீ ரட்சிக்கப்படணும். பட்டுறேன். உங்களோட நான் படுற பாடுக்கு எத்தனை முறையும் ரட்சிக்கப்பட்டுறேன். எத்தனை முறை பட சொல்லுங்க. ஒரு ஆளை 3 மணி நேரம் வச்சு அவனும் நானும் தண்ணி குடிக்க போக மாட்டேன். எனக்கு அது பக்கத்தில் இருக்கும். அவன் எழுந்து போயிட்டான் பக்கத்து ரூமுக்கு. எனக்கு என் ஆத்மாவே போட ஆத்மாவே இருக்காது. அதனால வாழ்ந்தாலும் உன்னோடு தான், மரித்தாலும் உன்னோடு தான் அவனை பார்த்தே பேசிட்டு இருப்பேன். இப்படி நெளிய முடியாது, அவ்வளவு கஷ்டம். ஒரு ஆளோட 3 மணி நேரம் அப்படியே பார்த்து தான் பேசணும். அதனால கத்த அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சாரு. அவன் ரட்சிக்கப்பட்ட இன்னைக்கு ஒரு பாஸ்டரா இருக்காரு. அல்லேலூயா. ஊழியக்காரர் என்ன சொன்னாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ற ஒரு இதயம் தான் மாதிரி விசுவாசின் அடையாளம். அல்லேலூயா சொல்லாமா? எதையாவது நினைச்சுக்கிட்டு நாமளே சர்ச்சுக்கு வராம இருப்போம். இன்னைக்கு நிறைய அப்படிதான் இருக்கு ஆட்கள். இந்த தொட்டால் சுருங்கின்னு சொல்லுவாங்க தெரியுமா? செடி ரொம்ப பச்சை பசையால் இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நல்ல செடி தான் அது. லைட்டா டச் பண்ணிங்கன்னா சோக்கு. லைட்டா சில ஆட்களுக்கு இந்த வண்டியை எங்க விடாதீங்க, இப்படி விடுங்கன்னா போதும், வா போலாம், வேற சர்ச்சா இல்லை நமக்கு, போ. பார்க்கிங்ல பிரச்சனை, நாற்காலியில பிரச்சனை, எதுவும் சொல்ல முடியாது. இதெல்லாம் மாற்றுகிற இடம் தான் சபை. நம்மை மாற்றுகிற இடம் தான் சபை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் மாறணும், நான் மாறியே தீரணும். சபையில வந்து நான் மாறணும். ஆமேன். நான் மாறலன்னு வைங்களேன், நான் வந்து பிரயோஜனமே இல்லை. இது சரியில்லை, அது சரியில்லை, பாஸ்டர் ஏன் அப்படி பேசினாரு, பாஸ்டர் ஏன் இப்படி பேசினாரு. நம்மளை ஜட்ஜா மாத்தினது யாருங்க? நம்மளை விட்னஸ் சொல்றாரு ஆண்டவர். யூ வில் பி மை விட்னஸஸ். நம்ம ப்ரமோஷன் ஆகி நான் ஜட்ஜி,
நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை. இதே தான் ஆண்டவர், நீ சாட்சியா இருங்கிறாரு, இல்லை நான் ஜட்ஜா தான் இருப்பேன். நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை, கேரக்டர் பிரச்சனை தான். வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்ல சொல்லாமா, பிள்ளை வளர 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 கண்டிக்கிறோம், அப்பா அடிக்கிறாரு, அன்புனால தாங்க. வசனம் தாங்க நம்மளை அடிக்கும், வசனம் தான். எச்சரிச்சோங்கிறார், உங்களை எச்சரிச்சோம். ஆனாலும் நீங்க அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொன்னோம், தேறுதல் சொன்னோம், உங்களுக்கு புத்தி சொன்னோம், எச்சரிப்பு சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல இல்ல இது பாஸ்டர் என்ன தான் பேசினாரு, என்ன பத்தி தான் சொன்னாரு, இல்ல மனுஷர் பேசுறாங்க நீங்க ஏத்துக்கல, இது கர்த்தர் தான் பேசுறாரு, இது ஆண்டவர் தான் பேசுறாரு. that attitude, it's the sign of maturity. ஏழாவது ஒண்ணு சொல்றாங்க, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறார்கள், யுவர் ஃபாலோவர்ஸ். இன்னும் இருக்கு கீழே, இவ்விதமாய் சொல்லிட்டு மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியான. சரி, இப்போ அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் விசுவாசிகள் எப்படி வந்தாங்க? அடுத்த வசனம் படிச்சு முடிச்சிடலாம். அகாயா எங்க இருக்கு? பைபிள் மேப் உங்களுக்கு இருக்கா? நீங்க ஸ்கிரீன்ல போட முடியுமா? பைபிள்ல லாஸ்ட் பக்கத்துல பவுலின் நாட்களில் அந்த பாலஸ்தீன தேசம் இருக்கு பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா கடைசி பக்கத்துல இந்த சைடு வியூல பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல மேல இருக்கு, லெஃப்ட் கார்னர்ல மேல இருக்குது மக்கதோனியா. தெசலோனிக்கே அதுக்கு மேல மக்கதோனியா. தெசலோனிக்கு பக்கத்துல மக்கதோனியா இருக்கு. கீழே ஒரு 300-400 மைலுக்கு கீழே இருக்கு அகாயா. இந்த அகாயாவிலும் மக்கதோனியாவிலும் விசுவாசிங்க வந்ததுக்கு காரணம் இந்த தெசலோனிக்கே விசுவாசிகள். தெசலோனிக்கே விசுவாசிகள் அவங்க விசுவாசியாகி அவங்க ஊழியம் செய்து மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் வசனம் இவர்கள் மூலமாய் தொனித்ததுன்னு போட்டிருக்கு. அந்த வசனம் படிக்கலாமா? எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததுனால அங்க விசுவாசிங்க வந்துட்டாங்க. இப்ப அந்த விசுவாசிகளுக்கே நீங்க மாதிரியா இருக்கிறீங்க. You are role model. A small church. ஒரு 6 மாசம் ஆகல, அதுக்குள்ள தீமோத்தேயு சொல்றாரு, சூப்பர் ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அதை கேட்ட பவுல் சொல்றாரு, நீங்க அதுக்குள்ள ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களே, மக்கதோனியாவுக்கு போயிட்டீங்களே. அந்த மேப் நீங்க பார்த்தா தெரியும், கடைசியில அந்த சைடு வியூல பாருங்க, லெஃப்ட்ல கார்னர்ல மேல இருக்கும் மக்கதோனியா, அதுக்கு கீழே இருக்கும் தெசலோனிக்கே. தெசலோனிக்கு நேர் கீழே பாருங்க நடுவில் இருக்கும் அகாயா. 400-500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அகாயா, ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மக்கதோனியா. இந்த இடத்துல எல்லாம் விசுவாசிகள் எப்படி வந்தார்கள்? இந்த தெசலோனிக்கே விசுவாசிகள் ஊழியம் 100 கிலோமீட்டருக்கு போறாங்க, 400 கிலோமீட்டருக்கு போறாங்க, போய் ஊழியம் செய்து இவங்க ஊழியம் செய்தனால அங்கேயும் இங்கேயும் விசுவாசிகள் 6 மாத சபை, சின்ன சபை ஊழியம் 2 இடத்துல செய்து அங்கேயும் இங்கேயும் விசுவாசிகள். அந்த விசுவாசிகளுக்கும் இந்த விசுவாசிகளுக்கும் இந்த தெசலோனிக்கே விசுவாசிகள் மாதிரி விசுவாசிகள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒரு டி மைனர். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. இல்ல ஊழியம் செய்ய எவ்வளவு ஒரு பாக்கியம். ஒன்ன சொல்லி முடிச்சிடுறேன். மார்க்கு சுவிசேஷத்தை ஒரே வசனம் படிங்க, நான் படிச்சு முடிச்சிடுறேன். மார்க்கு சுவிசேஷம். மத்தேயு சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு, மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர் மத்தேயு. அவரை பற்றி மார்க்கு சுவிசேஷத்தில் என்ன வருது படிக்கலாமா? சாரி லூக்கா சுவிசேஷத்துக்கு வந்துருங்க. ஓகே, லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 5:27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரன், அதான் மேத்யூ. மேத்யூக்கு இன்னொரு பேர் தான் லேவி. மத்தேயு எழுதினார்ல, அவருக்கு இன்னொரு பெயர் லேவி. அதை இங்க லூக்காவில் எழுதுறாரு, டாக்டர் லூக்கா எழுதுறாரு. ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின்னால வான்னு இயேசு கூப்பிடுறாரு.
அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அதோட கதை முடியல. அடுத்த வசனம், அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். ஏன்? நான் இப்ப ஆண்டவர் பின்னால வந்துட்டேன், எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்க, வரமாட்டாங்க. இவங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புறேன். எப்படி வான வரமாட்டாங்க, எப்படி வர வைக்கலான்ட்டு வீட்டில் பெரிய ஒரு ஃபீஸ்ட், தன் வீட்டில் பெரிய விருந்துன்னு அழகா எழுதுற ஒரு டாக்டர் லூக்கா. பெரிய விருந்து எதுக்கு? அவங்க சாப்பிட்றதுக்கு இல்லை, அந்த ஆயத்துறையில டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சு, இயேசுவை வர வச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இயேசுவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு. கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. அன்பானவர்களே, இதுதாங்க பேஷன், இதுதான் மினிஸ்ட்ரி, இதுதான் ஊழியம். நான் அறிந்த இயேசுவை என் தெரு அறியணும். இந்த ஊர்ல பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம், இந்தியா மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா there is a way. இங்க ஜெபம் பண்ணுனா ஒரு வழியை தரப்பார். வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் ஆகிலும் உங்க வீட்டில் வச்சு இயேசுவை தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டர் எங்க வீட்டில், அது ஒரு பர்த்டேவா இருக்கட்டும், ஒரு வெட்டிங் டேவா இருக்கட்டும், எனி டே ஆர் யூ நேம் இட், ஏதாவது ஒரு பேரை வச்சு, எதை வச்சாவது ஒரு பேரை வச்சு ஒரு மீட்டிங் வச்சு வாங்க, அவங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் ஜீசஸ் டு தம். ஒரு பெரிய விருந்து பண்ணினான். இந்த சின்ன சபை உபத்திரவ காலம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சுமார் 100 மைல் மக்கதோனியா, சுமார் 400 மைல் அகாயா, 2 டிஸ்டன்ஸும் பக்கத்தில் இல்லைங்க. பவுல் சொல்றார், இவ்விதமாய் நீங்கள் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானீர்கள். அங்க விசுவாசி எப்படி வந்தாங்க? இவங்க ஊழியம் செய்தனால. மாதிரி விசுவாசிகள்னா ஊழியம் செய்யணும். எத்தனை வருஷம் ஆச்சு இந்த சர்ச்சுக்கு வந்து? எத்தனை வருஷமா வரேன், என்னால எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க? யாரையும் வாய் திறந்து கூப்பிட வேண்டாங்க. நீங்க உண்மையான விசுவாசியா வாழ்ந்தாலே உங்க வாழ்க்கையே ஒரு மேக்னெட் மாதிரி இழுத்துக்கிட்டு வரும். ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு அருமையா 2 பேர் புதுசா வந்தாங்கன்னு சொன்னாங்க. இது போதாது. ஒரு தமிழ் சர்வீஸ் 2 தமிழ் சர்வீஸா மாறணும். சொல்லுங்களேன். கட்டடம் இருக்கு, இடம் இருக்கு, ஒரு சர்வீஸ் 3 சர்வீஸா மாறணும். ஒரு வசதி இல்லாத எங்க கிராமத்துல எல்லாம் 3 சர்வீஸ் 4 சர்வீஸ் வைக்கிறோங்க. ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் ரெடி பண்ணியிருப்போம், பவர் பாயிண்ட் வேலை செய்யாது. எல்லாம் ரெடி பண்ணியிருப்போம், டிவி வேலை செய்யாது. எல்லாம் வாடகை, ஒன்றும் வேலை செய்யாது. கரண்ட் போயிடும், மைக் இருக்காது. ஆனாலும் ஜனங்களை கொண்டு வராரு ஆண்டவர். ஊழியம் செய்யணும். எப்படி கொண்டு வர தெரியுமா? சாதாரண மக்கள். நான் அந்த சர்ச்சுக்கு போனேன்னா எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்தாரு, நீ வா, ஐயா ஜெபம் பண்ணுவாரு, ஐயா மந்திரிப்பாரு, இப்படிதான் சொல்லி கூட்டு வருவாங்க. பர்சனல் எவாஞ்சலிசம் தான் எஃபெக்டிவான எவாஞ்சலிசம். கன்வென்ஷன் வேண்டாம், குரூசேட் வேண்டாம், பெரிய செமினார் வேண்டாம். ஈச் ஒன் ரீச் ஒன். இங்க இருக்கிற அத்தனை பேரும், எத்தனை பேர் இருப்போம்? ஒரு 200 பேர் இருப்போமா? ஒரு 300 பேர் இருப்போமா? எத்தனை பேரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள ஒரு ஆளை நான் கர்த்தரண்ட கொண்டு வருவேன், அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி நீங்க தரிசனத்தோட வேலை செஞ்சா இந்த 300 டிசம்பர்ல 600 மாறிடும். நம்புறீங்களா? யாருக்குன்னு வந்து சொன்னு தெரியல. 12 பேர் பேர் எழுதி ஜனவரி மாசமே இப்படி ஒரு கார்டு எங்க சபையில 1500 பேருக்கு 1500 பேருக்கு பிள்ளைங்க பெரியங்க எல்லாரும் கொடுத்து 12 பேர் பேர்ல சிலுவையை சுத்தி 12 பேர் பேர் எழுதி டிசம்பர் வரைக்கும் ஜெபம் பண்ணணும். இந்த 12 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு விஷன். இதுல எத்தனை பேர் ஞானஸ்நானம் தெரியுமா? அப்படிதான் சபை வளருது. கன்வென்ஷன் வச்சு இல்ல. இன்னைக்கு எவ்வளவு வசதிகள். ஜெபம் ஜெபம் ஜெபம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் 10 பேர் பேர் எழுதுங்க, ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டர்மா எல்லாம் ஒரே பேப்பர் ஒட்டி வச்சிருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்க பேரு, கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளைங்க பேரு, குழந்தை இல்லாத குடும்பம் எல்லாம் அங்கங்க ஒரே கிச்சன் ஃபுல்லா ஸ்டிக்கரா இருக்கும். பிரேயர் ரிக்வெஸ்ட். வேலை செய்யும் போதே பார்த்து ஏசப்பா ஜெபம் பண்றோம். ஜெபம் அவசியம். ஜெபம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. ஒரு சின்ன சபையை பவுல் பாராட்ட காரணம் அவங்க கடைசியா செஞ்சது இன்னும் இருக்கு, அது ஃபுல்லா வாசிங்க வீட்டில். அவங்க தேவர் மாடல்ஸ் சொல்ல காரணம் தேவர் சர்விங் த லார்ட். தாங்கள் அறிந்த இயேசுவை எவ்வளவு தூரம்னாலும் பரவாயில்ல போய், டிரான்ஸ்போர்ட் இல்லாத காலம்,
நாங்கள் ஈப்போலேருந்து நேராக வரோங்க. 2-2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரோம். இன்னைக்கு காலையில் போயிட்டு அங்கே ஒரு சர்வீஸ் முடிச்சு அங்கேருந்து வரோம். ஈவினிங் சர்வீஸ் பை காட்ஸ் கிரேஸ் வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அதெல்லாம் இல்லை. 100 மைல் நடந்து தான் போகணும், 400 மைல் நடந்து தான் போகணும். ஹோட்டல் கிடையாது, வழியில் ஒன்றும் ரெஸ்டிங் பிளேஸ் இல்லை, கஷ்டம். பட் தே ஹேட் a joy to serve the Lord. They had a passion. ஏன் மதுராந்தகம் இயேசுதாசன் என் பேரை வச்சிருக்கேன் தெரியுமா? என் மதுராந்தகம் எப்படியும் இயேசு வருகைக்கு ஆயத்தப்படணும். மதுராந்தகம் இயேசுதாசன் யூடியூப் சேனல். மதுராந்தகம் 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 எங்க பார்த்தாலும் இயேசுவுக்கே, மதுராந்தகம் இயேசுவுக்கே. அது உங்க தெருவை பற்றி உங்களுக்கு ஒரு பாரம் வரணும். ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் பற்றி ஒரு பாரம் வரட்டும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்களா, அந்த கம்பெனியை பற்றி ஒரு பாரம் வரட்டும். உங்க தெரு, உங்க ஸ்கூலு, உங்க காலேஜ், உங்க whatever wherever you are, may the Lord give you a burden first to pray then to reach. கண்டிப்பா செய்வாரா செய்ய மாட்டாரா? இருதயத்தை திறக்கிற ஒரு ஆண்டவர். லீதியாளை கொண்டு வந்தாரு, கர்த்தர் உங்க வீட்டுக்கு கொண்டு வருவாரு. பிறந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க, வெட்டிங் டே மிஸ் பண்ணாதீங்க. கேக்க வெட்டி நாமளே சாப்பிடுறது இல்லைங்க. இயேசுவை தெரியாத 10 பேரை கூப்பிடுங்க, ஆண்டவர் அறியாத 10 பேரை கூப்பிடுங்க. உங்க வீட்டு செலிப்ரேஷன் மத்தேயு இயேசுவை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தப்பட ஏதாவது ஒன்றை செய்யுங்க. மாடல் சர்ச்னா அது சர்விங் சர்ச், அது ஊழியம் செய்கிற சபை. நான் வந்தா போதாது, என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்திடுவேன். எழுப்பி நிற்கலாமா? shall we all stand? எல்லாம் எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் கையை உயர்த்தி பண்ணுவோம். ஒரு 2 நிமிடம். இந்த நேரம் முக்கியமான நேரம். இட்ஸ் a time of commitment. ஒப்பு கொடுக்கிற நேரம். இது அங்கேயும் போற நேரம் இல்லை. கர்த்தர் உங்களோட பேசினாரு, கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறாரு. அப்படி பக்கத்தில் ஒருத்தர் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் ஒருத்தர் கை பிடிச்சி, உங்க பக்கத்தில் யார் இருக்காங்களோ கையை பிடிச்சி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களை ஒரு மாதிரி விசுவாசியாய் மாற்றும், ஒரு மாதிரி சபையாய் மாற்றும். ஆண்டவரே, தெசலோனிக்க சபை சின்ன சபை, பட் இட் வாஸ் a மாடல் சர்ச். அது ஒரு மாதிரி சபை. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பிள்ளைங்க எல்லாரும் கண்ண மூடி, ஐயா என்னை ஒரு மாதிரி தகப்பனாய் மாற்றும், ஒரு மாதிரி தாயாய் மாற்றும், மாதிரி ஊழியனாய் மாற்றும், மாதிரி சபையாய் மாற்றும். எங்க காஜாங் சபை இந்த மலேசியாவுக்கு மாடல் சர்ச்சா மாறட்டும். கைகளை தட்டி ஷாகரா லகுரபா, நல்ல கையை தட்டி ஆவியானவரே, 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 நல்ல கை தட்டி வாய் திறந்து பிள்ளைங்க, பெரியவங்க, ஆவியானவரே எங்களை அப்படி மாற்றுங்க, எங்களை அப்படி மாற்றுங்க, எங்களை அப்படி மாற்றுங்க, ஒரு மாதிரி சபையாய் மாற்றுங்க. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கைகளை நம் தேவனுக்கு நேராக உயர்த்தி நன்றி ஜெபத்தை சொல்வோமாக. இன்றைய ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். சபையில் இருக்கிற யாவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம் மாறுவோம் என்றால் இந்த இடம் நிச்சயமாக பத்தாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். நம்முடைய ஒரே நோக்கம் சபை வளர வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் அநேகரை கொண்டு வர வேண்டும். இந்த நோக்கத்தில் மாத்திரம் நம் கவனத்தை செலுத்துவோம். ஈச் ஒன் ரிச் ஒன் என்று முன்னதாக எழுதியிருக்கிறோம். அவ்விதமாக இன்று தேவன் நம்மளோட திரும்ப ஆத்ம ஆதாயத்தை கொடுத்து சபை வளர்ச்சி கொடுத்து பேசியிருக்கிறார். அதை வாழ்க்கையிலே ஆவியிலே பெற்றுக்கொள்வோம், செயல்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோனை ஐக்கியமும் கிறிஸ்து வரமட்டும் உங்கள் அனைவரோடும் சதாகாலம் இருப்பதாக என்று சொல்லி உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். யாவருக்கும் சமாதானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.